எப்போ மலையாளம் நம்ம ஷூட் பண்ணும்போது அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரடக்ஷன் கூட அந்த போஸ்டான பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அருண். அடுத்த ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் லலித் குமார். சொல்லுங்க லலித் குமார். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் கௌதம் சார்ட்ட பேசணும். பேசுங்க. நான் கௌதம் பேசுறேன் லலித், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆக்சுவலா படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ போயிருந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 பேர் போயிருந்தோம். ஓகே. சான்ஸே இல்லை மூவி, எக்ஸ்ட்ராடினரி. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்த விஷயத்த நீங்க அப்படியே எடுத்திருக்கீங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்களோ முன்னாடி நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து சொன்னீங்க. ஆக்சுவலா வெளியே படம் பார்த்துட்டு ஒரு சொட்டு தண்ணீர் அண்ட் ஸ்மைலோட வெளியே வந்தாக்க போதும்னு கேட்டீங்க. ஆமா, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்தான். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரியுங்க. அவருடைய லைஃப் தான் நான் வச்சு படம் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. கண்டிப்பா சார், இது மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்காது? இல்ல, என் லைஃப்ல நடக்கலங்க, பட் நிறைய பேர் லைஃப் நடக்கும்னு தெரியும் எனக்கு. அதை வச்சு நான் பண்ணது. நான் ஆக்சுவலா நீங்க அந்த பிலிம், அந்த சிம்பு சார் வந்து பிலிம் முடிச்சுட்டு அந்த பிலிம் பை கார்த்திக்னு போட்டார்ல, ஆமா, அது போட்டோம் நான் ஏஞ்சிட்டேன். சரி. அதுக்கப்புறம் கன்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் இன்னும் இருக்கா அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப பிடிச்சது சார் மூவி எனக்கு. சினிமாவே அப்படிதாங்க இருக்கணும். என்ன அடுத்து நடக்க போது நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. நான் வந்து ஆக்சுவலா நான் எப்போ வந்து எவ்ரி மூவி நான் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நைட் ஷோ மோஸ்ட்லி போயிடுவேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நைட் ஷோ மோஸ்ட்லி போயிடுவேன் நான். ஆனா அதே மாதிரி இந்த படம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ரொம்ப நல்லா எடுத்துருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வியா? சார் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்டா உங்களை பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஒரு டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பார்த்தது சார். தேங்க்யூ. திரிஷா மேடம். ஹாய் லலித். ஹாய் மேடம். ஹாய். நீங்களும் சூப்பரா பண்ணிருந்தீங்க. 10 இயர்ஸா எப்படிதான் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னு தெரியல. உங்க 10 இயர்ஸா நீங்க வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஃபீல்டுக்கு. ஓ, 10 இயர்ஸ் இல்ல, 7 இயர்ஸ். எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸா சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸா சொல்லிருந்தா 7 இயர்ஸ் தான். 7 இயர்ஸ் தான் இருந்தா இன்னும் அப்ப பார்த்த மாதிரியே இருக்கீங்க மேடம் நீங்க. அப்படியா? நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. உங்க 2 பேரை வச்ச மூவி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரொம்ப நெக்ஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. உங்க ஃபேவரட் சீன் என்ன? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது மேடம். ஓகே. இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஓகே. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சீனும் ரொம்ப விரும்பி பார்த்தேன் நான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த மேக்கிங் ஆஃப் த மூவி அதை பார்த்துட்டு மறுபடியும் மற்ற விஷயங்கள் இந்த படங்களை பற்றி பேசலாம். Sound ready? Roll camera. ஸோ வெல்கம் பேக். இது விண்ணை தாண்டி வருவாயா ஸ்பெஷல் எபிசோடு. உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்கள் வந்து நீங்கள் பண்ணுற ஃபோன் கால்ஸ் மூலமாக தான் எங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள், உங்களோட கேள்விகள், உங்களுக்கு பிடிச்ச சீன், ரொம்ப பிடிச்ச சீன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற சீன், இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து இவங்களோட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணலாம். சார், ஒரு படம் வந்து ஜனங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் அதில் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது, இது எப்படி பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி அது இன்னும் அந்த படத்தோட ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க நேயர்கள். ஸோ இந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். ப்ளீஸ் அதில் ஏதாவது 1-2 எங்களோட ஷேர் பண்ணிக்கங்களேன். என் படத்தில் வந்து மலையாளி இல்லை ஆக்சுவலாக. அது சுத்தமாக மலையாளமே தெரியாது. இந்த மலையாளம் ஒரு சீன் ஃபுல்லாக அவங்க மலையாளத்திலே பேசணும். அவங்க அப்பா பார்த்து கத்தணும், இந்த பக்கம் கத்தணும், ஒரே ஷாட் வேறு, ஹேண்டில் கேமரா.
என்னால் வந்து சீன் டைரக்ட் பண்ண முடியும், நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி சிரிச்சு நானே கட் பண்ணுவேன் ஷார்ட்டை. அந்த அளவுக்கு இருந்துச்சு வேலை. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்ல இப்போ சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, சீன் ரொம்ப இன்டென்ஸான சீன். பட் பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா they're all trying to control their laughter. உங்களுக்கு மட்டும் தான் மலையாளம் தெரியும். உங்களுக்கு மலையாளம் தெரியும் இல்லையா? எனக்கு கூட பெருசாலும் தெரியாது, பட் தெரியும் ஓரளவுக்கு. அண்ட் we had a சூப்பர்வைசர் மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். பட் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு ஷூட் பண்ணும்போது. So the movie. Okay, we have a caller. Hello. Hello. வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். நான் அந்த டைரக்டர் கிட்ட பேச முடியுமா? பேசுங்க சார். நான் கௌதம் பேசுறேங்க. ஹலோ. ஹலோ ஹலோ மிஸ்டர் கௌதம். Yeah, Gautam here, sir. Hello, Mr. Gautam. Yeah, I can hear you, sir. This is Gautam here. Yeah, morning, sir. Good morning. Yeah. சார் நான் வந்து உங்க படம் இந்த காக்க காக்க வாரணம் ஆயிரம் சொல்லுங்க சார். இந்த மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல் மூவிஸ் கொடுத்துருக்கீங்க. சரிங்க சார், உங்க டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க ப்ளீஸ். I have not yet seen your film. இன்னும் நான் பார்க்கல, உங்க இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. சரிங்க. ஹலோ. பார்க்கிறதுக்கு முன்னால நார்மலி எனக்கு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்க படத்துல நீங்க டிஃபரெண்டா பண்ணுவீங்கன்னு. ஓகேங்க. ஹலோ. ஹலோ. அந்த இணைப்பு துண்டாயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. அவர் ஏதோ சொல்ல வந்தாரு, யோசிச்சு பேசினாரு. பட் டிவி வால்யூம் ரொம்ப கூட்டி வச்சுட்டாரு. அதனால அவர் பேசுறதும் நம்ம கேட்கல, நம்ம பேசுறதும் அவங்க கேட்கல. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம், நான் திருநெல்வேலியில இருந்து நேற்று பேசுறேன். சொல்லுங்க, யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? சொல்லுங்க சார். சூப்பர் நடிச்சிருக்கீங்க சார். தேங்க்யூ. டான்ஸே இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. எப்படி உங்களுக்கு இப்படி பழைய படம்லாம் ஒரு தெனாவெட்டா நடிச்சிருக்கீங்க, இதுல எப்படி கொஞ்சம் டோட்டல் சேஞ்ச் எப்படி சார்? இல்ல நானா இருக்கணும்னு நினைச்சேன் ஒரு படத்துல, தப்பா இல்ல சூப்பரா இருக்கு. அதான் இதான் எங்களுக்கு இந்த சிம்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? தேங்க்யூ. உங்க கேரக்டரும் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஓ சூப்பரா இருக்கு சார். இல்லங்க, நான் சாதாரணமாவே இப்படிதாங்க. என் கேரக்டர் இப்பதான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் த்ரிஷா கூட இவ்வளவு நாள் எனக்கு த்ரிஷாவை பிடிக்காது, ஆனா இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சான்ஸே இல்ல த்ரிஷா. தேங்க்யூ. தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்க. தொடர்ந்து இருங்க. எங்க அக்கா மகாப்ட பேசணுமா, அவட்ட கொடுத்துறேன். அவட்ட மட்டும் பேசிக்கோங்க சிம்புட்ட. ஹலோ. 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 பயப்படுறாரு உங்க. சரி பரவாயில்ல. அவளுக்கு சிம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க ஒரு பாட்டு ஓமன பெண்ணை பாட்டு சரியா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. அடுத்த காலர். ஹலோ. ஹலோ. நிறைய பேர் கால் பண்றதுனால லைன் ஜாமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க சிம்பு, உங்களை பத்தி இந்த படத்தோட பப்ளிசிட்டி, இந்த படத்தை பத்தி பப்ளிசைஸ் பண்ண நாள்ல இருந்து உங்களோட தோற்றத்துல இருந்த ஒரு மாற்றம், உங்களோட இந்த படத்துல இந்த கேரக்டர் நீங்க ஹேண்டில் பண்ண விதம், இதெல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்து, ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரியான ஒரு தோற்றமும் ஒரு அமைப்பு இந்த படத்துல உங்களுக்கு ஏற்பட்டது. அது வந்து எப்படி கன்சீவ் பண்ணீங்க? டைரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும். இது வரைக்கும் நாங்க பார்த்த சிம்பு மாதிரியே இல்ல. யூஸ்வலாவே ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு இப்போ அவருடைய ப்ரீவியஸ் படத்துலேருந்து இதுக்கு ஒரு மாற்றமாக இருக்கணும்னு நினச்சா நான் பண்ணுவேன். ஒரு நியூ லுக், என்ன இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஒரு எவ்ரிடே காய் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய ஒரு ரோல். ஸோ பேசிட்டு தான் பண்ணோம், ஹேர் கட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க நல்லி ஸ்ரீராம் தான் டிசைன் பண்ணாங்க காஸ்டியூம்ஸ். ஸோ இந்த கலர்ஸ், இந்த மாதிரி ஒரு கேஷுவலான லுக். ஒரு ரோட்டில் போனால் நிறைய பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எவ்ரிடேஸோட ஒரு லுக் மாதிரி தான் டிசைட் பண்ணோம். ஐ திங்க் அவர் பண்ண படங்களும் இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால அந்த சேஞ்ச் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் லைக் ஹி செட், that's him. So it just fell into place easily. Okay. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ.
ஹலோ மேம். வணக்கம். வணக்கம், நான் பிரியா சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரியா, யார்கிட்ட பேச போறீங்க நீங்க? படம் பாத்தீங்களா நீங்க? பாத்துட்டோம். பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா? effort by Gautam Menon sir. Okay. It's like I actually love his movie so much. Thank you so much sir for such a awesome production. Thank you. Yeah, and Simbu, you were so chubby. It was really nice seeing you in this new attire. I mean, we never expected you to be really soft and all. It's so nice to see you like this. Thank you.